over 3000 kilometers difference by road country. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு அப்புறமேட்ட வடநாட்டில் கலப்பு தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவன். கலப்பு தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த காலத்துக்கே வடநாட்டில் வாழ இடம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஓடி வந்த தென்னாட்டுக்கு அலைந்தே திரும்பி இங்கும் இடம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்னுடைய பரிதாப நிலையை பார்த்தான் மணிபுரி நாட்டு மன்னன். அழைத்து வந்த அரண்மனைக்கு ஒன்ன உணவு கொடுத்தான், குடிக்க உடை கொடுத்தான், இருக்க இடம் கொடுத்தான். வளர்ந்தேன் ஓடி மீது சோடைத்தேன். ஓடி மீது சோடைங்களுக்கு பேரோட்டை வேலை விட்டு கொடுத்தான். இளாண்டுகளாகி பேரோட்டை வேலை விட்டு கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு நாள் அயல் நாட்டானுக்கும் என் நாட்டு மன்னனுக்கும் போர் ஏற்பட்டது. அப்போரில் என் நாட்டு மன்னன் சற்று அயர்ந்து விட்டான். மன்னா எதிரிகள் படம் சூழ்ந்து விட்டது. இச்சமயம் அயர்ந்திருக்கிறேன். உடைவாளை தாருங்கள், எதிரிகளை கொன்று வந்தோடுகிறேன். கொடுத்தான் உடைவாளை சென்று எதிரிகளை கொன்று வந்து நின்று வீர திறமையை பாராட்டி பேரொட்டியிருந்து எனக்கு போர்பட தளபதியாக பதவி கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை மணிபுரி நாட்டின் போர்பட தளபதி ரத்த கண்ணன் என பேர் கொண்டு வாழ்ந்து வருகிறேன். சீரு சிங்கத்திற்கு கால்வரலகத்தில் பலம், போரில் வாழது வீரனுக்கு தோளின் பலம், மதம் கொண்ட யானைக்கு தும்பிக்கையில் பலம், மை தீர்த்து பெண்களுக்கு விழிகளில் பலம், இந்த ரத்த கண்ணனுக்கு பார்வையில் பலம். மக்களுக்காக மன்னன் இருக்கு, மன்னனுக்காக தளபதி நான் இருக்கு, எனக்காக என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் தேவாங்க போறது பையா. வாங்க ஏஜமான், வாங்க ஏஜமான், வாங்க ஏஜமான், வாங்க ஏஜமான். மூஞ்ச வச்சு அவனுக்கு ஏன் வார்த்தை ஒழுங்க வராதா? வாங்க ஏஜமானே, அதெல்லாம் சொன்னேன். என்ன விஷயம்? சமாச்சாரம் கேட்க போறேன். சரி போறேன். இல்லையா உங்களுக்கு சொல்ல சொல்ல போறேன். எனக்கு மோடி சண்டை எதுக்கு? இல்ல என்ன மாதிரி வேலை போதுன்றா, ஏன் முகத்தேன்றா, ஏன் முகத்தை பாத்துன்றா. இது நியாயமா? உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுதுங்க. வந்த இடம் முன்னாடி புதுசு, யாரும் பழக இல்ல, எல்லாரும் பழகார வரைக்கும் என்னை விட்டு எங்க போவாது மாமா அப்படி சொல்ல தப்பேனா? தப்பு இல்லைங்க. ஆபீஸ் கேட்டுன்னு நான் பாதுகாப்பு இருந்தா வேலை எடுத்து ஆரம்பிக்கா வெளியா அப்படி வலிக்கிறமே. வீட்டுல சும்மா இருந்தா எல்லாம் சமுத்திரம் வெண்ணியா யாரு வேணா கெத்தா வரும், கெத்தா வரும். இல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணு என் முகத்தை பார்த்து தேவையில்லை. ஏன் குறைய கேட்டு இருந்து முகம் அங்க இருக்குது, முகம் இங்க இல்ல. முகத்தைங்க மறுபடியும் வர முகத்தை காட்டுறா. முகத்தை தான் சொன்னேன், முகத்தை பார்த்து தேவையில்லை. ஏன் குறைய கேட்டு இருன்னு குரல் குரலுங்க கேட்டு இருன்னு 1000 தமிழ் செல்போன் வாங்கிட்டு நல்ல ஐடியாடா. ஆமாங்க, வாங்கி தர பண்ணி கேள்வி கேட்டேன். சாப்பிட்டு சும்மா தான் இருக்கிறோம். பொன்னாடி போய் பஸ்ட் பஸ்ட் மோத மோத மூதியாவே ரெண்டு ஒண்ணுதான். எப்படிங்க? பஸ்ட் அது இங்கிலீஷ், மொத தமிழ் மாத்தி வச்சாங்களா? மாத்தி மாத்தி சொல்லு. இல்லையம்மா பொன்னாடி போய் போன் பண்ணுங்க. பண்ணியா பண்ணா சொல்லுங்க. சொல்லுதா? ஆமா. என்னன்னா தொழில் வாடிக்கையாளர் நாட்டு மீது உள்ள தவறு இல்ல, தவறு இல்லையா? ஏங்க 7000 செல்போன் தர முடியும், 4 லட்சம் டவுன் வைக்க முடியாது. என்னடா அப்படி சொல்லுது அப்போ சொல்லுங்க. தொழில் வாடிக்கையாளர் வேறொரு இணைப்பில் உள்ள கொண்டாடி போன் வாங்கி கொடுத்தாரு.
பொண்டாட்டி போன் வாங்கி கொடுத்தவன் நீ. ஐயோ பாவம் வேலைக்கு வந்துருமா மூஞ்சி பார்க்க முடியல குறையாவது கேட்டு போன் வாங்கி கொடுத்துட்டு வந்த துட்டு கொடுத்து சோனி வச்சு யாரானா நீ தானா போன் வாங்கி கொடுத்தவன் நீ. அவ வேற லைன்ல என்ன சமாச்சாரம் அதானே ஒரு வேலை இப்படி இருக்குமா நீ போன் போட்டாலும் அவனுக்கு லைன் போல அவ போன் போட்டாலும் உனக்கு லைன் கிடைக்கல. சரி என்னடா வீட்டுக்கார புது போன் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம யாரு என்ன முத பேசணும் ஏக்கா ஏக்கா என் வீட்டுக்கார போன் வாங்கி கொடுத்துருக்காரு சொல்லி அவனுமே ஏன் பொம்பளைங்க மனசுல ரகசியம் நிக்காது ஒரு ஆதங்கம். அவன் என்ன பண்ணிருப்பா தெரியுமா உன் மாமியார் வீட்டுக்கு போன் போட்டு பேசிருப்பா எங்க அட்டிக்கு ஆகாது ஆவாத கண்மணி செய்யார் பக்கத்துல பெருவுட்டு இருந்து மருவத்தூர் பக்கத்துல ஏழபாகத்திலே போய் பொண்ணு கட்டியாட்டா அவன் அனுமதி ஏழு மாசம் நேரம் நீங்க எப்ப பேசுவோம் நாங்க ஏத்தாரி அண்ணன் பண்ணுவோம் லோன் பண்ணுவோம் முதல் பண்ணுவோம் ஓமண்டாடி தப்பான என்ன குமுறா உன் மண்டாடி போய் குமுறு ராஸ்கல். ஏன்டா நேரம் வர சொன்னா பொண்டாட்டி போன் வாங்கி கொடுத்து கதை சொல்லிக்கிற ராஸ்கல். இனிமேல் போன் வாங்கி கொடுப்பியா இருக்காது போன் கடை பக்கம் யார் வரணும் நீர்வளம் நிலவளம் குடிவில் இருந்த மணிபுர் நாட்டை மண்ணில் சேர பெருப்பற்றி நீதியோடும் நேர்மையோடும் குறையில்லாமல் நல்ல முன்னே வாழ்ந்து வருகிறேன். யார் அங்கே வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே 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 மன்னர் வாயகோ மன்னர் வாயகோ மன்னர் வாயகோ ஓடா புசிலிகா ஓடா சொரக்கா ஓடா பாவகா ஓடா பீன்ஸ் ஓடா அவரகா ஓடா கேரட் ஓடா கொத்தரகா ஓடா நூக்கிலே ஓடா சௌச்சவே ஓடா உருளைக்கிழங்கு ஓடா கருணைக்கிழங்கு ஓடா சேப்பக்கிழங்கு ஓடா முண்டோ ஓடா தண்டோ அட பாவிகளே யாரா முண்டா யாரா தண்டோ இது மார்க்கெட் ஆகுது கத்திர பூர்வ செய்றீங்க காலை செய்யலாம் டேய் அரசபை அவை எனக்கு தேவை நல்ல வார்த்தை பேசுங்கடா மன்னர் வாழ்க அட பாவிகளே மாலையே என் கைத்துல போடாம நீ போட்டுக்கிறீங்க. இந்த மாலை கட்டும் போது எங்களுக்கு சந்தேகம் பிறந்து என்ன சந்தேகம்? மாலை கட்டும் போது வெடி வச்சு மாலை கட்டிடுறாங்க வெடிகுண்டு அணுகுண்டு வைக்கிறாங்க தெரியாத கொண்டு வந்து உங்க கைத்துல போட்டு நீங்க டமால்ல வச்சு இறந்து விட்டால் இந்த நாட்டு மக்களை யாரு கட்டி காப்பாற்ற முடியாது. நாங்க செத்தா நாய் செத்தது போல உண்மைதான். ஒரு பக்கம் இஸ்து விட்டுருவாங்க உங்களை இஸ்து விட நாம முடியுமா மன்னராயிடுச்சு. அதனால தான் பரிசோதனை செய்து பார்த்தோம் இதுல வெடிகுண்டு கிடையாது இந்த மாலை உங்களுக்கு சொந்தமான மாலை சொந்தமான மாலை தானே ஆமா. நிக்காதீங்க போடுறா மாலை மாலைக்கு போட சொன்னேன் நீ தானே போடுறா சொன்னீங்க மாலை எடுத்து என் திரு கைத்துல போடுறா மன்னர் வாழ்க என்னாச்சுடா என்னாச்சு மாலை குண்டு குண்டு காணமே
டேய். ஐயா டேய் சண்டுடா சண்டு 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 ஊ சண்டுக்காரவில்லை. குண்டு வர சண்டு வர வேறு. மாலைக்கு சண்டு இருந்தாதா ஏய். மாலைக்கு பெருமை பெருமை. சண்டுக்கு பெருமை பெருமை. அது போகட்டும் முடியவர பணம் கொடுத்து 500 ரூபாய். டேய் வராங்க ஒரு மாலை என்ன வர 150 ரூபாங்க. ரெண்டு மாலை 300 ரூபாய். அப்ப ரூபாய் என்னாச்சு நானே போய் எத்திரி செய்யறோம். டேய் ரெண்டு பேருமா ஆமா. நீ ஒரு ஆள் செய்யல இல்ல. ரெண்டு பேருமா தனியா தான் போறேன். டேய் செய்யலாமாடா என்னங்க? ஆபத்து வர்றா எதுக்கு? தவறு செய்ய கூடாதுடா ஏன் அதுக்காக? அரசாங்க சொத்து ஆஹா. அப்ப இருக்கவே கூடாது போய்க்கிறமே. அது எனக்கு தெரியாதா கஷ்டமா கரை இருக்கு. கணக்காக இருக்கணும் பத்தலையே. அது போகட்டும் என்னடா கால தாமதம் எதுவா? எனக்கு ரொம்ப நாளா தோசை மீது ஆசை இருக்குமா? டேய் வராங்க உலகத்துல மனிதா பிறந்தா எது மேல ஆசைப்படுறாங்க ஆமாங்க. வீட்டு மீது ஆசைப்படுறாங்க கண்டிப்பா. வீட்டு மீது ஆசைப்படுறாங்க உண்மைதானே? வீட்டு மனை மீது ஆசைப்படுறாங்க ஆமாங்க. பொருள் மீது ஆசைப்படுறாங்க நிஜமா. பணத்து மீது ஆசைப்படுறாங்க எது மேல ஆசைப்படுறாங்க தோசை மேல. இந்த ஆசை வந்து விட்டது எனக்கு தோசை மேல ஆசை வந்து நேரா வீட்டுக்கு போய் என் மொண்டாடி தோசை சுடுன்னு கேட்டேன். ஏன் திருப்ப? என் மொண்டாட்டி அடிச்சுக்கிறா பெருப்புக்குதான் சண்டை போடுறேன். சண்டை போட மாட்டாரா வீட்டுல ஒண்ணு இல்ல இதுல வந்து தோசை கேக்குறியே நான் எப்படியா சுட்டு போறது? என் மொண்டாடி சண்டை போடுறாங்க. சண்டை போடுறா என் மொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊர் நாட்டார் கடைக்கு போயிட்டு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு வந்து என் மொண்டாட்டியை ஊத்திட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வேலைக்கு வந்து வந்துட்டேன் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தோசை நட போடுறதா வீட்டுக்கு போறேன். நினைவோடு போறேன் போய் தோசை எடுத்துன்னு வாடி ஆயமா மனை பேர் என்ன ஆயமா ஆயம்மா அடுக்கு தட்டுல இருக்கிற தோசை எடுத்தாந்து வச்சுட்டு, என் மொண்டாட்டி தட்டுல 2 தோசை என் தட்டிலையும் ஒரு தோசை வைக்கிறாய். ஏன் அப்படி வைக்கிறா என் மொண்டாட்டி பார்த்து நான் கேட்டேங்க ஆமா. 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்தம்பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டுன்னு ஏன் கேட்டேன். திருப்ப அதுக்கு என் மொண்டாட்டி சொல்றா மாமா நான் 3 தோசை சுட்ட மாமா. மனைவி திறமை சாடுறா கை சேர்ந்தவும் என் மொண்டாட்டி சாமாத்திக்காரி ஆமா 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 1 கிலோவுக்கு ஒரு தோசை சுட்டுக்கிறாங்க. பரவாயில்லையே சுட்டுதான் இருக்கட்டும். என் தட்டுல 2 உன் தட்டுல 1 வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். என் மொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத ஏன் பிடிவாதம் பேசுறா அடுப்படியான கஷ்டப்பட்டு சுட்டு எனக்கு 2 உனக்கு 1 தான்றா. எனக்கு என் மொண்டாட்டிக்கு வாக்குவாதமாவே சண்டை ஏற்பட்டது என் மொண்டாட்டி துண்ண பாரு நீ துண்ணோட்ட துண்ண விடல. பாரு. நான் ஒரு திட்டம் போட்டேன். என்ன திட்டம் போட்ட எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும்? ஆமா. கதவு சாத்திக்கணும் உள்ள படுக்கலாம். உண்மைதான். யாரு ஊங்க ஓட்டுறாங்களோ ஊங்க ஓட்டுறவங்களுக்கு 1 ஊங்க ஓட்டாதவங்களுக்கு 2 சொல்லி நம்ம திட்டம் போட்டேன். திட்டம் போட்ட நான் என் மொண்டாட்டி கதவு சாத்திக்கணும் உள்ள பத்துக்கணும். ஆமா. வெடிகாலம் 5 மணி ஆச்சு. அக்க பக்கங்கிறவங்க எல்லாரும் இந்த சாணம் தெளிக்கிறாங்க. ஏண்டி பையன் நம்பிட்டு எனக்கு சாணம் தெளிக்க இருக்குது ஏன் சாணம் தெளிடி ஆயமா அப்படின்னு சொல்லான்னு பார்த்தாலும் தோசை ஒன்னா போயிடுமே 5 ஆச்சு 6 ஆச்சு அந்த போயிட்டே போச்சுங்க. போய்விட்டது 2 ராவு 2 பகல நான் என் மொண்டாட்டி உள்ளவே உள்ளவே பத்திருக்கீங்க அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆமா. எங்கன்னா போறது வரதா நான் சொல்லிட்டு போவாங்களே உண்மைதான். என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கும்ப சேர்ந்து என் கூட்டு கதவு சாதனை வந்து பார்த்தாங்க. நானே முன்னாடி உள்ள 10 நம்பாரு செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஊரே புகார் ஆயிடுச்சு. இவங்க ஆம்பியா முன்னாடிக்குள்ள என்ன சண்டைச்சாடி ஆச்சு உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்க. எல்லாம் கும்பகுடி பேசுறாங்க. போன வருஷம் நான் வாத்தியார்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு 17,000 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சு என் கூட்ட அனுக்கிற அக்கம் பக்கம் ஆம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வீட்டு மாலை ஏறி ஓட்ட ஓடிக்கிறாங்க. ஏன்னாப்பா இங்க போன வருஷம் தான் கூட்ட கட்டின ஏன்டா ஓட்ட ஓடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். இதே இச்சு நேரவனா கூட கதவு இச்சு நேரவனாங்க என்னைய மொட்டாட்டி தெருவுல போட்டு அழுகுறாங்க. மோல் அடிக்கிறவங்க மோல் அடிக்கிறாங்க. பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. ஏன்னா போய் உயிரா இருக்கும் போதே பாட கட்டி மோல் அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். மோளம் அடிச்சா கூட அடிக்கட்டும். பாட கட்டினா கூட கட்டட்டும். எங்க சொந்தக்காரர் எல்லாரும் வந்தாங்க. என்னைய மொண்டாட்டி தெருவுல போட்டு குழப்பாட்டுறாங்க. என் பங்காளி ஒருத்தன் வரும்போதே மூக்க பிடிக்க சாராயத்தை குடிச்சு வந்துக்கிறான். என் வீட்டு உள்ள போனானே சீக்காத்தூள் டப்பா எங்க மிளகாத்தூள் தூக்கின்னு வந்து என் கண்ணுக்கு நேரா கொட்டிட்டு குழப்பாட்டுறாங்க. கண்ணல மிளகாத்தூள் வந்து கண்ணி எரியுது. ஏன்டா போய் உயிரா இருக்கும் போது கண்ணல மிளகாத்தூள் போட்டிருக்கீன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுவேன். கண்ணே போனா கூட போட்டோம். என்னைய மொண்டாட்டி குழப்பாட்டினாங்க. பாடையில வச்சு கட்டி தூக்கின்னு போய்க்கினே இருக்கிறாங்க. போயிட்டு நடுக்கட்டாங்க கோயிலாண்ட வச்சாங்க. எங்கிட்ட இருக்கிற அக்கம் பக்கம் ஆம்பளைங்க எல்லாம் பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி இருக்கிறாங்க. இவங்கள பொச்சமனா பேய் அவனுக்கு லேட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொளுத்தணும். ஏன்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே கொளுத்துறதுக்கு நாங்க 2 பேர் தான் கட்சி கேட்டாலும் தோசை ஒன்னா கொளுத்துனா கூட கொளுத்து. எங்களுக்கு முன்ன சுடுகாட்டுல எரமட்டி வெறு கட்டி தயாரா அடிக்க வச்சுக்கிறாங்க. எண்ணெய் மொண்டாட்டி மேல வெறு கட்ட மேல வச்சு எரமட்டை சேர அடிக்கணும் வந்தாங்க. என் கொல்லி போட்ட பங்காளி ஒருத்தன் மூஞ்சி மேல எரமட்டை மூட வர ஏன்டா பாய் மூச்சு வர அதை மூஞ்சி மேல எரமட்டை மூட வரன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா எரமட்டை மூணா கூட மூட்டும். எரமட்டை மூட்டு வந்த ஜனங்க எல்லாரும் கும்பு கூடி பேசுறாங்க. மானம் ஒரு வாட்டமாகுது. இப்படியே கொளுத்துனோம்னா அந்த 2 போனமும் எரியாது. இந்த 2 போனம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வைட்டாங்க
அடிக்காலு சூளை போடுற மாதிரி சேர் கூட்டுறாங்க அப்பதான் போனா குமுறி எரியும் அந்த இரமுட்டு மேல வெக்கில் வாரி அந்த ஒதிரிட்டு சேத்த வாரி வெக்கில் மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிச்சு போட்டு போயிட்டாங்க எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க நம்ம ஊர்ல செத்த பணம் ஏன் நிக்குதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது இன்னைக்கு ஆம்பளை முன்னாடி செத்துக்கிறாங்க ஏந்து நிக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அவனை பிடிவாதமா நிக்கிறாங்க சுடுகாட்டுல இந்த 3 பேரும் இந்த புது தோட்டிக்கிறாரு செத்த பணம் ஏந்து நிக்கிறாமே இத முட்டிக்கு நேரம் ஆச்சு அப்படியே படுக்க வைக்கணும் இவ்வளவு பெரிய தடி வச்சுக்கிட்டு முட்டிய பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த தீ வச்சாங்க பாரு இது சிறுக புத்திக்கிட்டு வந்து என் மொண்டாட்டி முடியல சொடாச்சு என் மொண்டாட்டி ஆனா என் மொண்டாட்டிக்கு ஒண்ணு எனக்கு 2 சுடுகாட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க 3 பேர் என்னடா அது நம்ம 3 பேரும் ஆம்பளை மொண்டாட்டி வாயில போட்டுக்கோங்க பழகுது அவங்க 3 பேரும் எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓடிக்கின்னு இருந்தாக்கா அந்த 3 தோசை நாய் துண்டு வாழாது ராத்திரி நம்ம தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடுங்க மெத்த வீட்டுல சாப்பிட்டு வந்து கோயில் பத்தம் பாரு கிணவு கண்டு ஓடியாடுறாங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்து போய் எழுப்ப கூடாது உன் பொண்ணை இட்டுக்கு நீ ஏறி உள்ள ஓடுறா கொஞ்ச நேரம் எழுப்ப கூடாதா கணவன் வரவே கூடாது வர வேண்டும் போராட்டம் வெட்டி பேச்சு வர கிடையாது மாப்பட்டவர் இதை விட்டு இதை தொடு